ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன் நிலா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓயாமல் அடிக்கிற ஸ்கூல் பெல். அதுவும் எப்போ தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு. ஆமாம், அந்த பெல் ஏன் அடிக்குது 12 மணிக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தில் நல்லா நிறைய வீடு இருக்குது. அழகாக குழந்தைங்களாம் விளையாண்டுட்ருப்பாங்க. ஆனால் நைட்டு 12 மணி ஆனால் அந்த ஸ்கூல் பெல் தன்னாலேயே அடிக்கும். அது யார் அடிப்பாங்க, என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனால் அந்த ஸ்கூல் பெல் அடிக்கும். அதனாலேயே அந்த ஸ்கூல் பக்கம் யாருமே நைட்டில் போக மாட்டாங்க. அந்த ஸ்கூல் பெல்லை அப்படி யார் அங்கே அடிப்பாங்க? அதுதான் இந்த கதை. என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் சாயந்தரம் சரியான மழை மேகம் அப்படியே இருட்டிட்டு வந்துடுச்சு. எங்கே பார்த்தாலும் அப்படியே இருட்டாயிருச்சு. அப்போது ஒரு ஆசிரியர் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறதுக்காக புதுசாக அந்த ஊருக்கு வராரு. அவர் இறங்கினோடனே மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பாலடைஞ்ச ஸ்கூலுக்குள்ளே போய் மழை பெய்யறதுக்காக நினையாமல் இருக்கிறதுக்காக நிற்கிறாரு. மழை நிற்கும்னு அவரு வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் மழையே நிற்கலை. மணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே போகுது. அப்புறம் பார்த்தா நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. ஆனாலும் மழை நிற்கலை. திடீர்னு அந்த ஸ்கூல் பெல் தன்னாலே அடிக்குது. அவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு எல்லா பக்கமும். யாரா பெல் அடிச்சிருப்பா அப்படின்னு. அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ஸ்கூல் பெல் அடித்தது. யார் அந்த ஸ்கூல் பெல் அடித்தாங்கன்னே தெரியல. அவர் ரொம்ப பயத்தோடு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவரால் தப்பிக்க முடியல. அப்படியே மறுநாள் காலையில் ஆகிருச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்கும்போது அந்த ஆசிரியர் வகுப்பறையில் இறந்து கிடந்தார். அவர் எப்படி இறந்தார்? அந்த ஸ்கூல் பெல்லை யார் அடிச்சிருப்பாங்க? எதுக்காக நைட்டு 12 மணிக்கே அதை அடிக்குது? இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.